இந்துக்கள் தீவிரவாதிகளாவோ பயங்கரவாதிகளாவோ கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. சனாதன தர்மம் அப்படின்றது புனிதமானது. ஆனா காங்கிரஸ் கட்சியினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சாஃப்ரான் டெரரிசம், இந்துக்கள்லாம் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2008ல மாலைகான் கேஸ்ல இன்னசென்ட் இந்துக்கள் மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க. அதாவது பொய்யான வழக்கு போடுறாங்க. அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு வந்திருக்கு. அதுல சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாருமே குற்றவாளிகள் கிடையாது, அவங்க நிரபராதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 7 பேருமே விடுவிச்சிருக்காங்க. பிஜேபியோட நேஷனல் ஐடி டிபார்ட்மெண்டோட இன்சார்ஜ் அவர்கள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சோனியா காந்தி அவர்கள், பி சிதம்பரம், சுஷில்குமார் இவங்கெல்லாம் இந்துக்களுக்கும் இந்துசம்க்கும் சனாதன தர்மத்திற்கும் எதிராகவும் இழிவாகவும் பேசியிருக்கிறாங்க, பொய்யான பிரச்சாரங்கள் பண்ணியிருக்கிறாங்க. சோ இவங்க இந்துஸ் கிட்ட அன்கண்டிஷனல் அப்பாலஜி கேட்கறதுக்கு கடமைப்பட்டிருக்காங்க அப்படின்றத ட்வீட் பண்ணியிருக்காரு. காங்கிரஸ்னால போடப்பட்ட அந்த பொய் வழக்கினுடைய தீர்ப்பை பார்க்கும்போது என்ன தெரிகிறதுனா காங்கிரஸோட சதி திட்டம், இந்த சாஃப்ரான் டெரரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொய் பிரச்சாரம் முழுமையா புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பெருமையா சொல்லுங்க, நாமெல்லாம் இந்துக்கள். இந்துக்கள் ஒருபோதும் தீவிரவாதிகளாவோ பயங்கரவாதிகளாவோ இருக்க மாட்டாங்க. சனாதன தர்மம் அப்படின்றது எப்பொழுதுமே புனிதமானது.